ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் வந்து சூப்பராக சிம்பிளாக வந்து ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து முட்டையை வந்து வெந்நி கொதிச்சதை வந்து முட்டையை போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு கொஞ்ச நேரம் வெந்ததை வந்து முட்டையை வந்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணி தொடங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து கொதிச்சதை காஞ்சதை வந்து கொஞ்சம் கடுகு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து கொட்டினதை வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து இப்போ வந்து நல்லா பொரிஞ்சதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னும் வந்து இந்த கிரேவி வந்து நைட்டு மட்டும்தான், அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீள வாக்கில் கட் பண்ணி அதை போட்டு வதக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா வதங்குக்கு வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணி நான் வந்து அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இந்த வெங்காயத்திலே போட்டு வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கினதும் வந்து நான் வந்து 2 சின்ன தக்காளியை வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளியை போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து இப்போ வந்து நல்லா வதங்கட்டு, தக்காளி நல்லா மசிய தட்டினா வதங்கட்டு, அது வரை வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து ஓரளவு வதங்கினது சரி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணியே நான் வந்து எண்ணெய் கம்மியாக வீட்டினால இப்படி இருக்குது. நான் வந்து எண்ணெய் கம்மியாக வீட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுனதை வந்து நான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து அந்த முட்டை கிரேவிக்கு எவ்வளோ வந்து குழம்பு எப்படி குழம்பு வேணுமோ அதுக்கு தக்கன வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணி அந்த வந்து இப்போ வந்து அது வந்து கொதிக்கட்டு இந்த வெங்காயம் இந்த தக்காளி இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி வந்து கொதிச்சதை வந்து நான் இப்போ வந்து முட்டையை வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் குட்டி பேபிஸ்குள்ள முட்டையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2 வந்து முட்டை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அந்த மசாலையில் வந்து அந்த முட்டை வந்து நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம் கொதிச்சதை வந்து நான் முட்டையை வந்து முழு முட்டையை இல்லாமல் கரண்டி வச்சு அதை வந்து நான் வந்து கொஞ்சம் குத்தி கொஞ்சம் சின்ன சின்ன ஷேப்பாக ஆக்கி இப்போ வந்து சூப்பராக வந்து முட்டை கிரேவி வந்து ஓரளவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எந்த பக்கத்தில் கிரேவி வேணுமோ அதே போல் வந்து ரெடி பண்ணிச்சு. நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மல்லி இலையை வந்து அதில் வந்து தூவோம் ஃப்ரெண்ட்ஸ். தூவி வந்து இறக்குனா என்னுடைய ஸ்டைலில் வந்து சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த முட்டை கிரேவி இன்னும் சப்பாத்திக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கிறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.